ஜெகன், ஆரம்பத்தில் ஸ்மார்ட் ஃபார்மிங் பற்றி நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் விளக்குனீங்க. ஆமாம், அப்படியே எங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே ஃபார்மில் காமிச்சிட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், போகலாம். அதுக்கு முன்னாடி சில விஷயம் நீங்கள் பண்ணணுமே. என்ன பண்ணணும்? என்னை ஃபாலோ பண்ணுங்க, நான் சொல்கிறேன். இதுதான் என்னோட ஸ்டோரு. ஓகே, ஸோ நான் அசம்பிளி பண்ணுற ஜாமான்லாம் இங்கே வச்சுக்குவோங்களா. ஸ்டோராக பேசிடுங்க. IoT ஓகே. ஃபேனல் இதுதான். ஓகே, இப்போ நம்ம அவுட்டர் வச்சாச்சு. இப்போ லைஃபாக வந்து நம்ம உங்களுக்கு சத்தம் கேட்கலாம். இந்த ஒட்டுமொத்த IoT சிஸ்டம் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நாட்கள் உங்களுக்கு எடுக்கும்? பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 to 3 days ரெடி ஆகிடும். மெயினாக வந்து சென்சர் தான் நம்மளுக்கு வந்து முக்கியம். அதில் நேற்றெல்லாம் கரெக்டாக வந்தாது. இதை வச்சு இந்த க்ரீன் ஹவுஸ் என்னோட R&D வந்து ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்தோம். சரி ஜெகன், தியோரியாவே நிறைய விஷயம் எங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இங்கே கூட கூட்டிகிட்டு வந்து IoT என்னன்னு காமிச்சிட்டீங்க. இப்போ அந்த ஃபார்ம் எங்கேன்னு காமிச்சிட்டிங்கன்னா, நான் சொன்ன முதல்ல சில விஷயம் நீங்கள் பண்ணணுங்க. அது சில ரூல்ஸ் இருக்குது. முதல் வந்து கை கழுவுனாங்க. ஏன் கை கழுவும்? ஸோ ஏன் கை கழுவுனாக்கா, நம்ம வந்து க்ரீன் ஹவுஸில் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து எதுவும் பாய்க்க மாட்டோம். இது ஃபுல்லி வந்து 0 பேஸ்லாம். ஸோ அதனால் நம்ம கையில் வந்து சில பாக்டீரியாலாம் இருக்கும். ஓகே ஓகே. சிகரெட் பிடிப்பாங்க. சிகரெட் வந்து ஒன் ஆஃப் நம்ம முதல் கேட்டகரியில் வைரஸ் வைக்கும். அதனால் யார் சிகரெட் பிடிக்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. அது இல்லாமல் கையில் என்ன பாக்டீரியா நம்ம வச்சுருக்கோன்னு தெரியாது. அதனால் கை கழுவிக்கலாம் ஃபுல்லு க்ரீன் ஹவுஸ் இருக்கும். ஜெகன், இப்போ எந்த வேலையாக இருந்தாலும் சுலபம் கிடையாது. எல்லாத்துலேயும் வந்து சவால்கள் இருக்கும், செலவுகள் இருக்கும். அந்த வகையில் ஸ்மார்ட் ஃபார்மிங்கில் என்னென்ன சவால்கள் இருக்குது? இது சின்னதாக ஆஃபீஸ் பண்ணாலே நான் வச்சுருக்கேன்னா, ஏன்னா என்ன சிஸ்டம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இது ஒன்று செஞ்சேன். ஸோ இது வந்து ஒரு 5000 சம்திங்களா. IoT பேனல் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சுருக்கோம். 20 to 25K அந்த மாதிரி வச்சுருக்கோம். அது வந்து எப்படின்னாக்கா, நீங்கள் சின்ன ஃபார்ம்லேருந்து பொரிய வரைக்கும் இப்போ 10 ஏக்கரில் நீங்கள் பாய்க்கிறதுனாலும் முடியும். ஆனால் ஃபெர்டிகேஷன் வந்து இந்த ஏக்கர் கணக்கு பண்ண மாட்டாங்க. பாலிபேக் 5,000, 10,000, 20,000 அது 100,000 வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். டிபெண்ட் ஆன் உங்களோட மோட்டர் சைஸாக. ஸோ சிஸ்டம் எல்லாம் சேம் தான். நீங்கள் அது வந்து என்ன மோட்டர் சைஸோ அதுக்கு வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அது ஒன்று. ஓப்பன் கான்செப்டில் வந்து 1 ஏக்கருக்கு நீங்கள் செட்டப் பண்ணிட்டு வந்து 65 to 75K வரும். க்ரீன் ஹவுஸ்லாம் எல்லாமே. அதே IoT ஆட் பண்ணிங்கனாக்கா 85 கூட வரும். என்னன்னா ஒரு சீசனுக்கு நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி, இந்த பாஜியாலேருந்து நீங்கள் ரிட்டர்ன் வர வரைக்கும். க்ரீன் ஹவுஸ்குள்ளே போனீங்கன்னா 1 ஏக்கருக்கே 300,000 வரைக்கும் பட்ஜெட்டாக பண்ணலாம். ஏன் அவ்வளோ வேலைனாக்கா, க்ரீன் ஹவுஸ் வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. இப்போ ஓப்பன் நேரத்தில் ரொம்ப காற்றான இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து நார்மல் இரும்புலாம் பாய்க்க முடியாது. GI தான் பாய்க்க ஆகணும். ஸோ அந்தமாரி இருக்கும்போது ஹையாக போகும். இப்போ லோவானா 100,000 மேலே இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு லாங் டைமாக நம்ம யோசிச்சோமா அது இருக்காது. ஸோ அதனால் வந்து பெட்டர் வந்து நல்ல பொரிய லெவலில் போவாங்க, நல்ல குவாலிட்டியாக போயிடலாம். ஏன்னா இது 5 to 10 years வந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு வருஷத்தில் வந்து நீங்கள் ஒரு ராக் மேலெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 சீசன் வரைக்கும் போகலாம். ஓகே. இப்போ துருவங்களாம் எடுத்துக்கிட்டிங்களா 3 சீசன் தான் போக முடியும். ஏன்னா கோல்டனுக்கு வந்து 65 நாள்லேயே நீங்கள் ரிட்டர்ன் பார்க்கலாம். இந்த பழம் நீங்கள் அறுத்து 7 to 10 நாள் வரைக்கும் தாங்கும். ஓகே. இந்த பழம் போய் சேர்த்து. ஸோ நீங்கள் ஏர்லியாக அந்த பழுக்கிறதுக்கு 2 நாள் தாழ்த்திங்கன்னா கரெக்டாக போய் சேரும் போது அது கரெக்டாக இருக்கும். ஸோ விலையும் வந்து நார்மல் நீங்கள் வாங்குறதால இந்தமாரி பழம் வந்து விலை போடும். சில பழம் வந்து 50 80 வரைக்கும் கூட போகும். 2 பழம் வந்து 120 140 கூட போகும். ஸோ போன வாட்டி நான் வித்துட்டு வந்து 50 பழத்துக்கு மேலே தான் 5,000 மேலே வந்துச்சு. இது எல்லாமே வந்து இந்த பழத்தை பற்றி தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க. ஏன்னா இதோட டிமாண்ட்ல முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா இந்த ஸ்மார்ட் ஃபார்மிங் சாத்தியமா? ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிசிட்டி, அடுத்தது வந்து தண்ணி, 3வது வந்து இந்த இன்டர்நெட். ஓகே. இன்டர்நெட் இருந்தால் தான் இந்த ஸ்மார்ட் ஃபார்மிங் வந்து வேலை செய்ய நம்ம ஃபோன்லேருந்து எல்லாமே பார்க்க முடியும். அது நம்ம எப்போ லாகின் பண்ணுறோம் அப்போ இன்டர்நெட் தேவை. இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ சேவ் பண்ணுறீங்களோ அந்த மெமோரியிலே வந்து இந்த இது மோட்டர்லாம் ஓடும், ரன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த இன்டர்நெட் கூட வந்து ரொம்ப டேட்டா படி ஏற்றலாம். ஒரு 35 ringgit போகிறோம் மாதம். நம்ம மோட்டர் வந்து 24 hours ஓட்டல. ஓகே. ஒரு நாளைக்கு வந்து 5 வேலை, மிஞ்சி போனால் 7 வேலை. டிபெண்ட் ஆன் நம்மளோட சூரியன் எவ்வளோ எந்த அளவுக்கு சூடுன்னு பார்க்கலாம். ஸோ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 நிமிஷம் வந்து மேக்ஸிமமே வந்து 4 இல்ல 5 நிமிஷம் தான் ஓடும் மோட்டர். ஓகே, அவ்வளோதான். ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கே இல்லாத இடத்துல நீங்கள் சோலாரில் கூட மாற்றிக்கலாம். நீங்கள் எலக்ட்ரிக் வச்சு இந்த கால்குலேட் பண்ணி பார்த்தா லோவா. இதில் வந்து ரொம்ப முக்கியம் வந்து தண்ணி தான். தண்ணி தான் ரொம்ப முக்கியம். ஓவராலாக எல்லாத்துக்கும் வந்து எவ்வளோ ஒரு செலவு வருது நீங்கள் அது இந்த நடத்துறதுக்கு? நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கிளாம்தானில் வந்து 1000 பாலிபேக் செட்டப் பண்ணியிருக்கோம். அது வச்சு நான் பேஸ் பண்ணி ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து 4000 பாலிபேக் போகலாம். ஆனால் 4000 வந்து நான் சொன்ன மாதிரி 65 to 75K. அதே IoT ஆட் பண்ணிங்கனாக்கா 85K வரைக்கும் போகும். அது எப்படின்னா செட்டப் மட்டும் இல்லை, அந்த ஒரு சீசனுக்கு வந்து நம்ம மானிட்டர் பண்ணி ஃபுல்லாக அவங்க
அறுவடை எடுக்கிற வரைக்கும் அசியில் வெளியாக்குற வரைக்கும் நம்ம வந்து ஃபுல் மானிட்டர் பாஜா இந்த ராட்சன் அடிக்கிறது இது வந்து ஓப்பன் கான்செப்ட். நீங்கள் இந்த மாதிரி க்ரீன் ஹவுஸ் போனாக்கா பள்ளி லெவலில் நம்ம சொன்ன மாரி தான். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 300K வரைக்கும் கூட போகலாம். எனக்கு டிபெண்ட் வந்து எந்த மாரி குவாலிட்டியில் நீங்கள் வந்து க்ரீன் ஹவுஸ் வாங்குறீங்க. மோஸ்ட்லி வந்து நம்ம ஏன் க்ரீன் ஹவுஸ் போடுறோம்னாக்கா ஒன்று வந்து பூச்சிக்கொல்லிலாம் வந்து போடாமல் இருக்கிறது, இன்னொன்று வந்து மழை தண்ணி வந்து நம்ம ஃபார்முக்குள்ளே போகக்கூடாது. கன்சிடர் வந்து மழை தண்ணி வந்து நம்மளுக்கு மழை தண்ணி பட்டுச்சுன்னா நம்ம என்டையர் சிஸ்டம் நம்ம கல்குலேட் பண்ணிட்டு எல்லாமே ஓடும். தீப்பம் டேட்டா தீப்பம் நம்ம இது வைக்கணும். ஆனால் க்ரீன் ஹவுஸ்னால் அந்த மாதிரி இல்லை. நம்மளுக்கு தெரியும் எத்தனை நாள் அந்த செடி இது ஆகும் எல்லாம். சரி ஜெகன், மாதம் நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்றீங்க? இதுவே ஒருத்தவங்க வந்து இப்போதான் அந்த தொழிலை தொடங்குறாங்கன்னா அவங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம் மந்த்லி? அதை நான் வந்து 1 ஏக்கருக்கு நான் சொன்னேன் எந்த அளவுக்கு வந்து அந்த பட்ஜெட் வருதுன்னு. 65 to 75K வரைக்கும் வருதுன்னு. அதே மாதிரி ரிட்டர்ன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 55 to 75 வரும். ஏன் 55-70 அவ்வளோ கேப்னாக்கா நம்ம எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறோம் செடியை. ஸோ சம்டைம் வந்து நம்ம பூச்சிக்கொல்லி வந்து சரியாக கவனிச்சிக்க மாட்டோம். ஏன்னா ஓப்பன் கான்செப்ட் இந்த வேலை வந்து சம்டைம் காய்கறி ஏறும் குறையும். ஸோ நல்லா ஏறும்போது இப்போ இடையில வந்து சைனீஸ் நியூலாம் நல்ல விலையில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அதுக்கு எனக்கு லோவாக ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் விற்கிற இடத்துல என்ன ஹையாக இருந்தாலும் நம்ம ஃபார்ம் ரிட்டன் வழியாக அது வந்து லோவரான வழியாகும். ஸோ அதுவும் நம்ம வந்து குறிப்பிட்டு வரணும். ஸ்டார்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டான பையர் தேடணும், மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ அப்புறம் நீங்கள் பிக்கப் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். உண்மைதான் விக்கி. எந்த ஒரு துறையா இருந்தாலும் வந்து ஆரம்பத்திலேயே நம்ம வந்து அதிகமான வருமானத்தை பாத்திர முடியாது. அது போக போக தான் அந்த விடாமுயற்சியோட நம்ம வந்து எவ்வளவு தூரத்துக்கு போறோமோ அதை கண்டினியூ பண்ணிட்டு போனோம்னா கரெக்டான வருமானத்தை நம்ம வந்து பார்க்கலாம். ஆமா, அததான் நம்ம ஜெகனும் சொல்ல வர்றாரு. கரெக்டா ஜெகன்? கரெக்ட். வீட்டு பின்னாடி சுத்தம் பண்ணி வைங்க, நான் ஸ்மார்ட் ஃபார்மிங் பண்ணணும். சிரிக்கிற மேட்டர் இல்லமா, சம்பாதிக்கிற மேட்டர். ஒரு பிரேக் அப்புறம் சந்திப்போம்.